ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்குமே இது ஒரு சவாலான தேர்தல். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. தமிழகத்தில் இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை தாண்டி தேசிய அளவில் இருந்து வருகிறவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், கிரீஷ் வடங்கர் ஆகட்டும், வேணுகோபால் ஆகட்டும், எல்லோருமே கூட வந்து விஜயை சந்திப்பது, திமுகவை விமர்சிப்பது அப்படிங்கிற மாதிரி போக்கு. சாதாரண கிராம கிளை செயலாளர் தொடங்கி தலைமை கழக நிர்வாகிகள் வரைக்கும் தீவிரமாக திமுகவினர் தேர்தல் களப்பணியில் இறங்கிட்டாங்க. இதுவரைக்குமே திமுக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் கருணாநிதி காலத்தில் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு பகுதி வாரியாக, மண்டல வாரியாக பூத்து கமிட்டி, பாக கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் கூட்டமெல்லாம் நடக்குது. அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இருவரும் தலைவர்களுமே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக, மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்ததுனால 1-2 தோல்விகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி வெற்றியை நோக்கி போனாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? தொடர்ந்து தோல்வி. அப்படி எடப்பாடியை முதலமைச்சராக பிரச்சாரம் செய்து அதை விட நான் தூக்கு போட்டு செத்துருவேன்னு சொல்கிறேன். தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் அமமுக ஒரு 5-6 தொகுதியில் போட்டியிடுதுன்னா அது வெற்றி பெறுவதற்கு கூட இவங்க ஆதரவு தேவை. திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலாவுடைய ஆதரவு தேவை. வெறும் டிடிவி சப்போர்ட்டும் பிஜேபி சப்போர்ட்டுமே அங்கே பெரிய அளவில் வராது. நாதஸ்நேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளரும் திராவிட ஆய்வாளருமான திரு துரைக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நாள் நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி சார். தமிழ்நாடு தேர்தல் 2026 உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? ஏன்னா 4 முனை போட்டி ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு பார்த்தா எல்லா கூட்டணியும் ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் ஓட்டிக்கிட்டே இருக்கு. கூட்டணி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும்? எதிர்வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் என்பது தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கிறது. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம், பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த 2 கட்சிகளுக்குமே சவாலாக தான் இருக்குது. கூடுதல் சவாலாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்குமே இது ஒரு சவாலான தேர்தல். அடுத்ததாக 4வது இந்த தேர்தல் என்பது ஏற்கனவே பெற்ற அந்த பதிவு உரிமையை இழந்துடக்கூடாது. யாருக்கு? சீமான், நாம் தமிழர் இயக்கம். கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வந்து அவர் பதிவு பெற்ற, அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது. ஆமாம். அப்போ அதை தக்க வைத்து சின்னத்தை நிரந்தரப்படுத்துவதற்கும் இந்த தேர்தல் அவருக்கும் தேவை. இப்போ நம்ம ஒன்றா பார்த்துக்குவோம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட 10-12 கட்சிகள் அப்படியே இருக்காங்க. பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனாலும் தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் அவங்க தொடர்ந்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. அதிக இடங்கள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது. இது தமிழகத்தில் இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை தாண்டி தேசிய அளவில் இருந்து வருகிறவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், கிரீஷ் வடங்கர் ஆகட்டும், வேணுகோபால் ஆகட்டும், எல்லோருமே கூட வந்து விஜயை சந்திப்பது, திமுகவை விமர்சிப்பது அப்படிங்கிற மாதிரி போக்கு. கூடுதலாக இங்கே மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகத்தில் இருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகட்டும், கட்சியினுடைய துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலருமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க. பொன் கிருஷ்ணமூர்த்தி துணை முதலமைச்சரே காங்கிரஸ் கட்சிக்கு வேணுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆமாம். இப்போ பல்வேறு மாவட்ட ரீதியாக மாவட்ட தலைவர்கள் உறுதிமொழி எடுக்கிறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, போஸ்டர்ஸ் எல்லாம் அடித்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இரட்டை இலக்கம் கோரி இருக்கிற சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக போன்ற கட்சிகளையும் அவர் சமாதானப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. தேர்தல் நெருங்க நிச்சயம் அவங்க சமாதானப்படுத்திட்டாங்க. இந்த தோழமை கட்சிகளுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிற பொழுதே கடந்த 8-9 மாதங்களாக களத்தில் இறக்கிட்டார். சாதாரண கிராம கிளை செயலாளர் தொடங்கி தலைமை கழக நிர்வாகிகள் வரைக்கும் தீவிரமாக திமுகவினர் தேர்தல் களப்பணியில் இறங்கிட்டாங்க. பல்வேறு பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இவர்களை கண்காணித்து வெற்றி பெறுவதற்காக அமைச்சர்கள் குழு.
அப்போ இந்த நீங்கள் இதுவரைக்குமே இப்ப திமுக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த கலைஞர் கருணாநிதி காலத்தில் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு பகுதி வாரியாக மண்டல வாரியாக பூத் கமிட்டி பாக கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் கூட்டமெல்லாம் நடக்குது. அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கிளைக்கழக செயலாளருக்கு 50,000 ரூபான்னு ஆரம்பித்து 5 லட்ச ரூபா வரைக்கும் போகிறது. ஒன்றியம், நகரம், மாவட்டம், மாநில பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு கட்சியினருக்கே பணம் கொடுக்குறாங்க. தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு வித்தியாசம். வாக்குச்சாவடிக்கான பரிசு பெட்டிகள், தீபாவளி பரிசு பெட்டி, நிறைய. அப்போ வாக்காளர்களுக்கு நேரடியாக பணம் கொடுப்பதற்கு ஒரு 25-30 கோடி ரூபா ஒவ்வொரு தொகுதியிலையும் தம் பண்ணிட்டதாக பத்திரிகைகள் போய் சேர்ந்துருச்சு. ஆமாம் பத்திரிகைகளில் தகவல்கள், செய்திகள் நமக்கு வந்துட்டுருக்கு. அது திமுக மறுக்கவும் இல்லை. இன்னொன்று, இந்த வெற்றி என்பது நாம் சாத்தியப்படுத்த வேண்டும். 6 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக 7வது முறையாகவும் நாம் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று தன்னுடைய மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினை அவர் ராஜசிம்மாசனத்தில் முதலமைச்சராக அமர்த்தி விட வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரதான நோக்கமும் அவருக்கு இருக்கிறதுனால அவங்க களமாடுகிறார்கள். அப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்த அதிமுக நிலை எப்படி இருக்குது? ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் வெற்றி பெறும்னு தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா உள்ளிட்டோர் எப்படியாவது கட்சியை ஒன்றிணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தில் இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணிவகுத்திருக்கிற பெரும்பாலானோரும் இதைத்தான் சொல்கிறாங்க. நம்ம காலமெல்லாம் நமக்கு இரட்டைலையில் வாக்களித்த வாக்காளர்கள் இப்படி பிரிந்து கிடக்கிறார்கள், அவர்களும் இணைத்து கொண்டால் நமக்கு வெற்றி சாத்தியம், அவர்கள் ஒன்றிணைந்து வலிமை மிக்க அதிமுக வந்தால் தான் கூட்டணி வலுவாக அமையும். என்டிஏவில் இருக்கிற கூட இன்னும் கூட யாரும் அதிகமாக பேசி வரலை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த என்டிஏ அணிக்கு தலைமைங்கிறாங்க. ஏற்கனவே 2024 பாஜக தலைமையில் ஒரு என்டிஏ உருவானதில்லை. அந்த தலைவர்களை யாராவது சந்தித்து இவர் பேசினாரா? இல்லை. அப்போ இன்னும் ஒருங்கிணைப்பு வரலை. என்னென்னா தேர்தல் அறிவிக்கட்டும், தேர்தல் அறிவிக்கிற போது நாங்கள் பார்த்துக்கோங்கிறோம். என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்குது. என்டிஏ கூட்டணியில் அதிமுக தவிர மற்ற கட்சிகள் இருக்குன்ற மாதிரி தானே பார்க்க முடியுது. ஆமாம். அதாவது சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணியில் அதிமுக 10 கூட்டணியில் 10 கட்சி இருக்குது. அதில் அதிமுக ஒரு கட்சின்ற அளவுக்கு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக தலைமைனா இவங்க தான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும், எல்லா விஷயம் நடந்திருக்கணும். என்டிஏ கூட்டணி அமைஞ்ச உடனே எல்லா என்டிஏ தலைவர்களுக்கும் கூப்பிட்டு வீட்டில் விருந்து போட்டார், கட்சி அமைச்சர்களுக்கெல்லாம் விருந்து போட்டார். மற்ற தலைவர்களோட நிலைமைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இப்போ நான் சொன்னேன். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி என்டிஏ தலைவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை அழைத்து வந்திருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி தான் டிடிவி தினகரனையும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே பிரதான தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எடப்பாடிக்கு என்ன பங்குன்னு நமக்கு தெரியலை. இன்னொன்று, என்டிஏவில் 2024 இருந்த ஆட்கள் ஜிகே வாசன் இருக்கார், ஏசி சண்முகம் இருக்கிறார், ஜான் பாண்டியன் இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார், இன்னும் ஐஜேகே பாரிவேந்தர். இப்போ இவங்களெல்லாம் கூட அழைச்சி இவர்களையும் இந்த கூட்டணியில் ஒருங்கிணைத்து இதுதான் என்டிஏ ப்ளஸ் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய அளவில் என்டிஏ தான் தலைமை, மாநில அளவில் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு மோடி, அமித்ஷா போன்றவர்களாம் என்டிஏ தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும், என்டிஏ ஆமாம் டபுள் என்ஜின் சொல்லிட்டார். அப்போ மத்தியில் இருக்கிற ஆட்சி கட்சி ஒரு என்ஜினு, மாநிலத்தில் அதே என்டிஏனுடைய பிரான்ச்சாக இன்னொரு என்ஜின், டபுள் என்ஜின்னு பேச ஆரம்பிச்சு பாஜகவாக செயல்படுமா அதிமுக? அதுதான் இப்போ திமுகவினுடைய விமர்சனமே அதுதானே இருக்குது. ஸோ அந்த நிலைப்பாட்டுக்கு அதிமுகவை கொண்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி தான் நான் பார்க்கணும். இத்தகைய பலகீனத்துக்கு என்ன காரணம்? வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருக்குமே என்றால் எந்த தேசிய கட்சி ஆனாலும், அது காங்கிரஸ் ஆனாலும் பாஜக ஆனாலும், இங்கே தான் பேசி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தான் ஒப்பந்தத்தை போட்டு அவங்க போயிருக்கணும். 2014-16 காலகட்டத்தை நம்ம நினைவு கூறணும்ல. பாஜக பார்த்திங்கன்னா அதிமுக அலுவலகத்தில் காத்து கடந்துச்சு கூட்டணிக்கான விஷயங்களுக்கு. 2014 தேர்தலில் இப்போதைக்கு மத்திய அமைச்சராக இருக்க அப்போதைக்கு பாஜகவின் முக்கிய தலைவர்களாக இருந்த ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லிலாம் போயஸ் கணக்கில் காத்து கிடந்தாங்கல்ல. இல்லை பிரதமர் நரேந்திர மோடியே 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு 5 இடம் கேட்டாங்க. இல்லை நாங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு ஆதரவு தர்றோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதனாலலாம் பெரிய 5 தலைவர்கள் 4 தலைவர்கள் பிரபலமான பாஜக தலைவர்கள்லாம் போயஸ் கார்டன் நோக்கி வந்த காலமெல்லாம் உண்டு. அந்த ஆளுமையும் மக்கள் செல்வாக்கும் 100% தொண்டர்களின் ஆதரவும் இருந்ததுனால அவங்க ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தார்கள்.
அவங்கள தேடி கட்சி வந்தது. இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அதை தொடர்ந்து கட்சியை கட்டி காப்பாற்றி வழிநடத்திய செல்வி ஜெயலலிதாவாகட்டும், அந்த இருவரும் தலைவர்களுமே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்ததுனால 1-2 தோல்விகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி வெற்றியை நோக்கி போனாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? தொடர்ந்து தோல்வி. தொடர்ந்து இப்போ அங்கிருந்து இங்க வந்து போயஸ் கார்டன்லயும் தலைமைச் செயலகத்திலும் இந்த அதிமுக தலைமை அலுவலகத்திலையும் கூட்டணி பேசினது போய் இங்கிருந்து இவர் டெல்லிக்கு போயிட்டு கூட்டணி அக்செப்ட் பண்ணிட்டு வர சுச்சுவேஷன் ஆயிடுச்சுல. முகத்தை மூடிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி முன்னாள் நாள் கலைக்கிறாரு. மறுநாள் அவரும் டெல்லி போயிட்டு வந்து அதே கூட்டணியில சேர்றாரு. அப்ப என்ன நடக்குதுங்க அதிமுக சார்ந்த இடங்கள்? அதுதான் இப்போ தேர்தல் என்று வந்துவிட்டால் எந்த விமர்சனங்களையும் பொருட்படுத்துறதில்லை. இன்னார் இனியார், துரோகி விரோதி அந்த மாதிரிலாம் பார்க்கறது இல்லைன்னு ஒரு கூட்டத்தில் சொன்னார்ல டிடிவி தினகரன். இவர் அறிவிச்சுட்டு அமமுக தொடங்கியதே துரோகி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்காகத்தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கியது அதுக்காக தான் பேசுகிறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டத்தில். ஆமாம், அது அப்படி ஆமாம். அப்படி எடப்பாடியை முதலமைச்சராக பிரச்சாரம் செய்து அதை விட நான் தூக்கு போட்டு செத்துருவேன்னு சொல்கிறார் அவர். அப்புறம் பங்காளி சண்டை முடிவுக்கு வந்துருச்சு. அவர் அண்ணன் ஒரு தம்பி அப்படிங்கிற 2017 ஆக்சுவலி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சூசகமான விஷயத்தை டிடி அவர்கள் சொன்னார்ல, 2017க்கு முன்னாடியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. 2017க்கு முன்னாடி எடப்பாடி வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மட்டும்தான். டிடிவி அவர்கள் இவங்க ஜெயிலுக்கு போகிறப்ப டைமில் துணை பொதுச் செயலராக வந்து போட்டு போயிருந்தாங்க. அப்போ கட்சி எல்லாமே வந்து சசிகலா அம்மாவோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றா இருந்துச்சு. இப்போ இவர் திருப்பி சொல்கிறாரு, அதோட சேர்த்து ஒரு விஷயத்த சொல்கிறார், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிடிவி விட்டு கொடுத்து நான் கூட்டணிக்கு போகிறேன்னு போயிட்டாரு. விட்டு கொடுக்காம இன்னுமே வந்து ஓபிஎஸ் சசிகலா அவர்களையும் வந்து வெளியே வச்சிருக்கவரு எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ள நிச்சயமாக, அதாவது ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற யதார்த்த நிலையை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளவில்லை என்பதால் தான் இந்த மாதிரி சூசகமான சில விஷயங்களை பண்ணுறாங்க. என்டிஏவுக்கு திரு ஓபிஎஸ் வருவார், நான் அவரோட பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் அமமுக ஒரு 5-6 தொகுதியில் போட்டியிடுதுன்னா அது வெற்றி பெறுவதற்கு கூட இவங்க ஆதரவு தேவை. திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவுடைய ஆதரவு தேவை. வெறும் டிடிவி சப்போர்ட்டும் பிஜேபி சப்போர்ட்டுமே அங்கே பெரிய அளவில் வராது. நீங்கள் ஒரு இணக்கமான போக்கு அமமுகவில் பயணித்து கொண்டிருக்கிறவர்கள் பெரும்பாலானோர் இன்றைக்கி திருமதி சசிகலா வந்து 4 நாளாக சந்தித்து போய் உங்களுக்காக தான்மா கட்சியை நாங்கள் இருக்கிறோம், அமமுக தொடங்கப்பட்டதே உங்களுக்காக தான் அப்படி தான் சொன்னார். அதனால் இப்போ உங்களுக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமியை போய் இவர் சந்தித்து கூடுதல் துரோகத்தை தினகரன் விளைச்சிட்டாரு. ஜீவிதா நாச்சார் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அந்த ஒரு நீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிடி அவர்களை சந்திச்சு விருப்பம் ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பதிவு போடுறாங்க. சசிகலா அவங்களை போய் சந்திச்சுட்டு வராங்க. இவர் உடனே அவங்களை கட்சியை விட்டு நிற்கிறார். துரோகிகளுக்கு பாடம் புகட்டப்படும் அவங்க ஒரு இது போடுறாங்க. யார் 2 பேரும் தான் துரோகி என்ற கணக்கில் அதுதான் சொல்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி துரோகம் விளைவித்துட்டார், அதுக்காக தான் அமமுகன்னு சொன்னார். இப்போ அந்த துரோகம் இழைத்த அவர் வந்து நாங்கள் பங்காளி சண்டை, நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறார். ஆனால் திருமதி சசிகலாவுக்கு எதிராக தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவர் எடப்பாடி பழனிசாமி. அவரோட கைகோர்க்கிற பொழுது அப்போ இந்த 2 துரோகிகளையும் வீழ்த்தணும் அப்படிங்கிற பார்வை தான் இருந்தது. அதை தான் அந்த அம்மா பதிவு பண்ணியிருந்தாங்க. திருமதி சசிகலா அவங்களும் அதை தான் சொன்னாங்க. துரோகிகளையும் விரோதிகளையும் அவர்களை விரட்டி அடித்து அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவேன்னு இப்போ களம் இறங்கியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இவங்க அது கட்டமைப்பை உருவாக்கி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார் அப்படின்ட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பிடிவாத போக்கின் காரணமாக 2026 தேர்தலில் ஒரு படுதோல்வி மீண்டும் சந்தித்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் கட்சியை கட்டி காப்பாற்றி இதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வல்லமையோ ஆற்றலோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதை அவர் 2 பேரும் கூட சேர்ந்து அந்த ஒரு கூட்டணி தோத்து போச்சுன்னா 2 பேருக்குமே அந்த விஷயம் முடியாது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அமமுகவையும் கலைத்து விட்டு ஒன்றுபட்ட அதிமுக என்று வந்தார்களே ஆனால் இது ஒரு வலிமை மிக்க சக்தியாக மாறிடும். திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் எல்லோரும் வந்து திரு எடப்பாடியும் இருந்து இந்த 4 பேரும் அமர்ந்து பேசி இந்த அனைத்து இந்த அதிமுகவினுடைய எதிர்காலம் முக்கியம், இதனுடைய வெற்றி முக்கியம், இது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டியது அவசியம்,
இதை நம்பி இருக்கிற அடிக்கடி சொல்வார்ல 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னு எடப்பாடி. அந்த 2 கோடி தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம், அவர்களுடைய அரசியல் வாழ்வு முக்கியம் என்று கருதுவாரேயானால் ஒரு விட்டு கொடுத்து தான் போகணும். அப்படி போகலைங்கிற போது நிச்சயமாக ஒரு படுதோல்வி, பெருந்தோல்வியை சந்திப்பாருங்கிறது தான் இன்றைய சூழல். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை கொண்டு பாங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.